ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈயை விரட்டி அடிக்கிறதுக்கான நமக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டிலெல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா அது மேலே நிற்கிறது, இந்த மணிக்கு நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் ஒரு ஈ கூட வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஈயை நம்ம வீட்டில் அடிக்கடி அந்த தொல்லை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈ தொல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேலே போய் மொயன்னு நிற்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதை சாப்பிடவே தோணாது. ஏன்னா அது எங்கே வேணாலும் நின்றுட்டு வரலாம். மரம், செடி, கொடி எதில் வேணாலும் நின்றுட்டு திரும்ப நம்ம சாப்பாட்டிலே நிற்கிறப்ப நம்மளால் அதை சாப்பிடவே முடிய விரட்டிகிட்டே உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு பழகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை நம்ம திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கொய்யன்னு நின்றுடும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீடு முழுக்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈ தொல்லை இனிமேல் ஏற்படாது. நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பேஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட பேஸ்ட்டுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இது பேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஈயை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ண முடியுது நம்ம ஹேருக்கு தடவக்கூடிய ஷாம்பு. நான் யூஸ் பண்ணக்கூடிய கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் ஷாம்புனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஷாம்புவில் இருக்கிறதுக்கு அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஈயை வெரைட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பொருளாக இருக்கும். இப்போ ஒரு பேக்கெட்டு, நான் 1 ரூபா ஷாம்பு ஒரு பேக்கெட் சேர்க்குறேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் ஷாம்பு ஒரு இது எடுத்துக்கோங்க. நல்லா ஷாம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி, இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஷாம்பு பேஸ்ட்டு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ண முடியுது என்ன அப்படின்னா சூடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சூடம் நமக்கு பொதுவாக கிருமிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதை இந்த நம்ம எடுத்துக்கூடிய பேஸ்ட்டு ஷாம்பு கூட நம்ம சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஈ கொசுவை விரட்டி அடிக்கும். கொசுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈயை விரட்டி அடிக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்கும். கண்டிப்பாக விரட்டி அடிக்கலாம். இப்போ ஒரு 2 சூடம் கரெக்டாக இருக்கும். சேர்த்து அதை நல்லா அந்த மணிக்கு இது பண்ணி விட்டுக்கோங்க. கைட்டே பண்ணிங்கன்னா நுணுக்கி இதாக இருக்கும். அதை அப்படியே சேர்த்துக்கலாம்.
நல்லா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ரெமெடி ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சத்தூள், குழம்புக்கு போகிற எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கிருமிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இது கூட நம்ம சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஈயை விரட்டி அடித்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக நம்ம மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில், நம்ம ஹேர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் சரி, அதில் ஊற்றி வச்சு நல்லா உங்கள் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் அடிச்சு விடுங்க. கண்டிப்பாக கிச்சனில் முக்கியமாக அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்ப நம்ம சாப்பாட்டு பொருள் எது மேலேயும் அந்த ஈ வந்து நிற்காது. நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.